கட்டு பிரச்சனைகளால நீங்க அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கீங்களா? நான் பெருசா சாப்பிடுறதே இல்ல. ஆனாலும் என்னோட வெயிட் அதிகமாயிட்டே இருக்கு. நான் நெறைய சாப்பிடுறேன். ஆனாலும் வெயிட் ஏறவே மாட்டேன்றேன். நான் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு ஒரு எதுக்களிக்கிற மாதிரி இருக்குது. அஜீரணமா இருக்குது. ஒரு அசிடிட்டியா இருக்கு. இந்த மாரி கட் பிரச்சனையினால இருக்கீங்களா? இல்ல உங்களுடைய டயபெட்டிஸ கண்ட்ரோலுக்கே கொண்டு வர முடியல. அது எப்படி கொண்டு வர்றதுன்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆசனா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஆசனாவோட பெயர் கோணாசனம். 100 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 9 சேலஞ்ச் நம்ம பார்க்க போறோம். இந்த கோணாசனா எந்த சக்கரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்புரக சக்கரா. இந்த ஆசனானால உயிர் பெறக்கூடிய உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா வயிறு, கல்லீரல், கணையம், சிறுகுடல், மண்ணீரல், இந்த உறுப்புகள் எல்லாமே இந்த ஆசனா செய்யும் போது உயிர்ப்பிக்கப்படுது. இந்த ஆசனாவை யாரெல்லாம் பண்ணக்கூடாது? பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க, நெக் பெயின் இருக்கிறவங்க பண்ண வேணாம். இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்ற கண்டிஷன்லையும் பண்ணக்கூடாது. சாப்பிட்டு மினிமம் 3 to 4 hours இருந்தால் இந்த ஆசனாவுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயமா. இந்த ஆசனாவை எப்படி செய்யறது பார்க்கலாமா? இந்த ஆசனா பண்றதுக்கு முதல்ல கால் ரெண்டும் நேரா பாதம் இருக்கணும், அரை அடி அகலம் இருக்கணும். உடம்ப ஒரு நேரான பொசிஷன்ல வச்சுக்கிட்டு ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு கையை இந்த காதை ஒட்டி வச்சுக்கணும். முதுகு நேரா இருக்கணும். அப்படியே மெதுவா மேல இருக்கும்போது மூச்சை இழுத்துக்கணும். சைட்ல திரும்பும் போது மூச்சை விட்டுட்டே வரணும். உங்களால இவ்வளவு தூரம் தான் வர முடியுதுன்னு ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க போதும். நல்லா பண்ண முடியுன்றவங்க நல்லா மேக்சிமம் எக்ஸைல் பண்ணி ஃபுல்லா கொண்டு வரலாம். இதே பொசிஷன்ல வந்ததுக்கு அப்புறம் மூச்சு ரிலாக்ஸா இன்ஹேல் எக்ஸைல் ரெண்டும் ரிலாக்ஸா பண்ணிட்டு இருக்கணும். இதே பொசிஷன்ல 30 வினாடியில இருந்து 60 வினாடி வரைக்கும் நீங்க இருக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நீங்க என்னோட சேர்ந்து இந்த யோகா பழக்கத்தை வழக்கமா மாத்திக்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்க என்னைய ஃபாலோ பண்ணிட்டு தம்ஸ் அப் ரெடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.